நம்ம சிஎஸ்கே அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து அடுத்த மேட்ச் வர வெள்ளிக்கிழமை ஹைதராபாத் அணிக்கு எதிராக ஹைதராபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோத போகிறாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணியின் ஹெட் கோச்சாக இருக்கிற ஸ்டீஃபன் ஃப்ளமிங் நேற்று நம்ம சிஎஸ்கே அணி டெல்லி அணிக்கு எதிராக தோத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய பேச்சையும் ருத்ராஜ் அவர் கேட்காம இருந்தது தான் இந்த மேட்ச்ல தோல்வி அடைகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ருத்ராஜ் அவர் மேலே கோபமான ஒரு பேட்டியை இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதில் ருத்ராஜ் அவரை பற்றி ஃப்ளமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி அவர் கேப்டன்சியில் இருந்து ஒதுங்கினதுக்கு அப்புறமா ருத்ராஜ் அவருக்கு அவ்வப்பொழுது மறைமுகமான அட்வைஸ் மட்டும் தான் கொடுப்பாரு. நேரடியாக ருத்ராஜ் அவருடைய எந்த டெசிஷன்லையுமே தோனி அவர் தலையிடுறதில்ல. இப்படி இருக்க நேற்று சிஎஸ்கே அணி ரன் சேசிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ரஹானே அவருடைய விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா கரெக்டாக டைம் அவுட் இடைவேளை பிரேக் இருந்தது. அந்த பிரேக்கில் நான் தோனி அவர்கிட்ட டெல்லி அணிக்கு இன்னும் முகேஷ் குமார், காலித் அகமது இவங்க 2 பேருடைய ஓவர்கள் சில ஓவர் ரிமைனிங் இருக்கு. ஏற்கனவே களத்தில் சிவம் துபே அவங்களுடைய போலிங்கை ஃபேஸ் பண்ண முடியாம கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் ரிஸ்வி அதுக்கப்புறமா ஜடேஜா அவங்க பேட்டிங்க்கு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் இதே மாதிரி தான் ரன் எடுக்க கஷ்டப்படுவாங்க, விக்கெட்டையும் இழந்துருவாங்க. அதனால நீங்க உடனே ரெடி ஆகி அடுத்த பேட்ஸ்மேனா உள்ள போங்க அப்படின்னு தோனி கிட்ட இந்த அவசர முடிவை சொல்லிட்டு அடுத்து உடனே கேப்டனான ருத்ராஜ் அவர்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்ல போனேன். ஆனா ருத்ராஜ் என்னுடைய இந்த அட்வைஸை மறுத்துட்டாரு அப்படின்னு ஃப்ளமிங் இன்னைக்கு பேட்டியில பேசினப்ப சொல்லியிருந்தாரு. அதாவது ருத்ராஜ் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னப்ப இல்ல ரிஸ்வி ஜடேஜா கண்டிப்பா அவங்க 2 பேரும் சூழ்நிலையை கண்டிப்பா சமாளிப்பாங்க. தோனி அவர் ஏற்கனவே தான் 8வது பேட்ஸ்மேனா களம் இறங்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதனால அவர் வழக்கம் போலவே இறங்கட்டும். நிச்சயமா ரிஸ்வி ஜடேஜா அப்புறம் ஸ்ட்ரைக்ல சிவம் துபே அவரும் இருக்காரு. இவங்க கண்டிப்பா ரன் எடுத்து சிஎஸ்கே அணியை வெற்றி பெற வைப்பாங்க அப்படின்னு ஃப்ளமிங் தான் கொடுத்த அந்த யோசனையை கேட்காம ருத்ராஜ் அவர் நிராகரிச்சிட்டாரு. இதனால ரெடியான தோனி அவரும் அப்போ இறங்காம அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் டக்கோட்லயே அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த இடத்துல ருத்ராஜ் என்னுடைய பேச்சை அவர் கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பா தோனி இன்னும் சில ஓவர்கள் சீக்கிரமாகவே வந்திருப்பாரு. கண்டிப்பா சிஎஸ்கே அணியை இந்த மேட்ச்ல ஜெயிக்க வச்சிருப்பாரு. அந்த வகையில் ருத்ராஜ் புதிய கேப்டனாக அவர் இருந்தாலும் தான் பேச்சை கேட்காம அவர் மீறி செயல்பட்டது தனக்கு வருத்தமாக இருக்கு. இப்ப அதனால சிஎஸ்கே ஒரு ஆட்டம் தோற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. இது கண்டிப்பா சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருக்க வேண்டிய ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ருத்ராஜ் தான் பேச்சை நேற்று அவர் கேட்கல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தப்ப ஃப்ளமிங் இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் ருத்ராஜ் ஃப்ளமிங் அவருடைய பேச்சை கேட்டு நேற்று நம்ம தோனி அவர் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தாருன்னா நம்ம சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வச்சிருப்பாரா? உங்க கருத்தை சொல்லுங்க.